பயிர் காப்பீடு திட்டத்தை தனிநபர் காப்பீடு போல மாற்றியமைக்க வேண்டும் என தமிழ்நாடு களியக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அரசு கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் கிடைத்திருக்கும் வெற்றி கள் விடுதலைக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். பீகாரில் உள்ள கள் விடுதலையும் மதவிலக்கும் தான் நிதிஷ்குமாரின் ஆட்சியை தக்க வைத்துள்ளது என்று நல்லசாமி, அதேபோல தமிழகத்திலும் வரும் தேர்தலில் கள் ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரியில் திருச்சியில் கள் விடுதலை மற்றும் மதவிலக்கு மாநாட்டை நடத்த இருப்பதாகவும் அவர் கூறினார். பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. பீகாரில் உள்ள அந்த கள் விடுதலையும் மது விலக்கும் தான் நிதிஷ்குமாருக்கு ஆட்சியை தக்க வைத்து கொடுத்திருக்கின்றது. அதை போல வரும் தேர்தலில் கள் ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். எங்களை ஏமாத்திருக்கா, எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றக்கா, காப்பீடே வேண்டாம். தனிநபர் காப்பீடு மாதிரி செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா காப்பீடே வேண்டாம்.